நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமாம். பூணு நல்லறத்தோடுங்கு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம் என்கின்ற மகாகவி பாரதியின் கவிவரிகளோடு இன்றைய பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் STS தொலைக்காட்சி அன்புறவுகளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய அதிதியாக கலந்து கொள்பவர் திருமதி நிவேதா உதயராஜன் அவர்கள். இவர் எங்களுடைய தமிழ் இலக்கிய பரப்புக்கு 5 காத்திரமான நூல்களை தந்திருக்கின்றார். 3 சிறுகதை தொகுதிகள், நிறம் மாறும் உறவுகள், உணர்வுகள் கொன்றுவிடு, மனமும் இடம்பெயரும் என்ற 3 காத்திரமான சிறுகதை தொகுதிகளையும், நினைவுகளின் அலைதல் என்ற கவிதை நூலையும், அத்துடன் வரலாற்றை தொலைத்த தமிழர் என்ற ஆய்வு கட்டுரை நூலையும் எங்களுக்கு தந்திருக்கின்றார். நான் நானாகவே இருப்பேன் என்ற பிரகடனத்துடன் அயல் நோக்கா துணிவுடன், அதாவது விமர்சனங்களை பற்றி அஞ்சாமல் எங்களுடைய தமிழ் சமூக பரப்பில் தேவையான விஷயங்களை, பேசப்படாது இருக்கின்ற விஷயங்களை பேசுவதற்கு துணிவாக அசாத்திய துணிச்சலுடன் பேசிக்கொண்டிருப்பவர், எழுதி கொண்டிருப்பவர். ஆக இவரை போன்ற இலக்கியவாதிகள் புலம்பெயர் இலக்கியத்தில் வளர்ந்து வருவது எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். அத்துடன் ஒரு தமிழ் பாடசாலை நிர்வாகியாக 10 வருடங்கள் அனுபவம் கொண்டவராக இருக்கின்றார். மேலும் விளையாட்டுத்துறை, வானொலி, நாடகங்கள், தையல், சமையல், தோட்டக்கலை என இவர் தீவிர ஆர்வம் கொண்டிருக்கின்ற துறைகளும் பல இருக்கின்றன. ஆக முழுமையாக சொல்வதென்றால் ஒரு பன்முகப்பட்ட ஆளுமையாக இருக்கின்ற திருமதி நிவேதா உதயராஜன் அவர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம், மகிழ்ச்சி கொள்கின்றோம். வணக்கம் நிவேதா உதயராஜன். வணக்கம். உங்களது இளமை பருவம் பற்றியும் உங்களை வளர்த்தெடுத்த கல்வி கூடங்கள் பற்றியும் சொல்வீர்களா? நான் பிறந்தது இனிவில் என்னும் ஊரில் கிளைகளுக்கு மிகவும் பெயர் போன சிறந்த ஒரு ஊர், விவசாயத்துக்கு பெயர் போன சிறந்த அழகிய கிராமம். நான் 5ஆம் வகுப்பு வரை இனிவில் அமெரிக்க மிஷன் தமிழ் கல்வன் பாடசாலையில் கல்வி கற்றேன். அதன் பின்னர் வேம்படியில் கல்வி கற்று எனது 19வது வயதில் நான் புலம்பெயர்ந்து ஜெர்மனிக்கு வந்து விட்டேன். நல்லது, நீங்கள் வேம்படியின் துணிச்சலான பெண். இலக்கியம் சார்ந்து நீங்கள் தந்திருக்கின்ற சிறுகதை தொகுதிகள் சார்ந்து உங்களுடைய படைப்புகள் ஊடாக எங்களுடைய தமிழ் சமூகத்திற்கு நீங்கள் சொல்ல விரும்புகின்ற செய்திகள் என்ன? எனது படைப்புகள் சமூகத்தில் நடைபெறுகின்ற ஈன செயல்களை சுட்டி காட்டுகின்றன. என்னுடைய வாழ்வில் என்னுடன் பழகுபவர்களுடன் காணும் விடயங்களை நான் துணிவாக எழுதுகின்றேன், சில புனைவுகளோடு. அதில் எங்கள் மக்கள் அறிந்திராத விடயங்கள் நிறைய இருக்கின்றன, அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியாத விடயங்கள் இருக்கின்றன. அவற்றை நான் கூறுவதன் மூலம் அவர்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். பலர் என் நூல்களுக்கு எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆண்களை பொறுத்தவரை என் முதலாவது நூலை ஒரு எழுத்தாளர் அவரிடம் அணிந்துரை எழுத கொடுத்த போது அவர் சொன்னார், இது குப்பையில் போட வேண்டியது என்று. நான் சொன்ன குப்பையில் போடுங்கள், பிரச்சனை என்று விட்டு நான் அதன் பின் ஒரு அணிந்துரை கூட இல்லாமல் தான் என் முதல் நூலை எழுதினேன். ஒரு நல்ல எழுத்தாளர் நூலாக அது வரவில்லை. ஆனாலும் நிறைய இளம் சமுதாயத்தினர் எல்லாம் அந்த நூலை வாசித்து தங்களுக்கு அந்த நூலை கேட்க விருப்பமில்லை, அப்படி வாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அது ஒரு வெற்றி. ஒரு இளம் 18-19 வயது பிள்ளைகள், என் பிள்ளைகள் எல்லோரும் வாசித்து அதை வியந்தார்கள், என் அம்மா தொடர்ந்து எழுதுங்கன்னு சொல்லி. அப்ப அதன் பின் அடுத்த கட்டமாக என் எழுத்து கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்தது. அதன் பிறகு அணிந்துரை எல்லாம் ஒரு பேராசிரியர்களால் தரப்பட்டு 2வது சிறுகதை அகில இலங்கை விருதுக்காக 3இல் 1க்குள் தெரிவாகியது எனக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாகத்தான் நினைத்தேன். அதன் பின் இப்பொழுது எழுதிய சிறுகதை மனமும் இடம்பெயரும், அதில் எனக்கே நிறைய மாற்றங்கள் தெரிகின்றன. என்னன்னு சொன்னா உத்திகளை நிறைய நான்
கையாண்டிருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். இனி அதை வாசிக்கும் வாசகர்கள் தான் அதை கூற வேண்டும். சில மாற்றங்களை எங்கள் சமூகத்தை பற்றி எழுதாமல் எங்கள் அயல் சமூகத்தை பற்றி நான் காண்பவற்றை பற்றி எல்லாம் அதில் 2 கதைகள் வந்துள்ளன. சமூகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். என்ன, நாங்கள் எல்லோரும் தமிழ் சமூகம், கலாச்சாரம், பண்பாடு என்று கூறிக்கொண்டு பல விடயங்களை உணராமல் இருக்கின்றோம். உணர்ந்த விடயங்களையும் வெளியே சொல்வதற்கு கூச்சப்பட்டு கொண்டு, பயந்து கொண்டு, சமூகம் எங்களை என்ன எண்ணுமோ என்ற ஒரு அச்சப்பாட்டின் காரணமாக நாங்கள் வெளியே இவற்றையும் தெரிய விடாமல், உதாரணமாக அந்த பாலியல் துன்புறுத்தல்களை பற்றி நான் என் ஒவ்வொரு கதைகளிலும் வருகின்றது. அப்ப விழிப்புணர்வுடன் இருங்கோ என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். ஆனால் அதை சிலர் தவறாகவும் எடுத்துக்கொள்கின்றார்கள். அதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் கூட இல்லை. என்னால் முடிந்ததை நான் செய்கின்றேன், அவ்வளவுதான். கேரள கருத்து நிவேதா, நான் உங்களுடைய 2 புத்தகங்களை பார்க்க கிடைத்தது. உணர்வுகள் ஒன்று விடு மற்றும் இப்போது வந்திருக்கின்ற மனமும் இடம்பெயரும். அந்த நூல்களை பொறுத்தவரை நீங்கள் சொல்கின்றவற்றுடன் சொல்வதென்றால், உண்மையில் நீங்கள் மிகவும் முன்னேறி இருக்கிறீர்கள். உருவச் செழுமை, கொண்டு செல்கின்ற கதையை கொண்டு செல்கின்ற தன்மை, அவற்றில் பல முன்னேற்றங்களை இப்போது வந்திருக்கின்ற புத்தகம் காட்டுகின்றது. எங்களுடைய சமூகத்தில் பேசப்படாத, பல எழுத்தாளர்கள் துணிச்சல் பெறாத விஷயங்களை சொல்வது முதலாவது புத்தகத்திலேயே நடந்திருக்கிறது. ஆக நீங்கள் மொழி பற்றிய உடைப்புகளை நீங்கள் செய்பவராக நான் காணவில்லை. ஆனால் நீங்கள் கருத்தியல் சார்ந்த உடைப்புகளை செய்ய வல்லவராக இருப்பதை நான் கண்டுகொண்டேன். மற்றது நீங்க சொன்ன விஷயம், எடுத்தவுடன் வாசிக்க வைக்க முடியாமல் வாசித்ததாக இளம் சந்ததி சொன்னதை சொன்னீர்கள். என்னுடைய சந்ததியிலிருந்து நானும் அதையே சொல்லிக் கொள்கிறேன். தமிழ் சமூகத்திற்கு, அதாவது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து கொண்டு செய்கின்ற இன்னொரு நல்ல செயல் எங்களுடைய தமிழ் பாடசாலையை ஒன்றை நிர்வகித்து வருவது. இந்த புலம்பெயர் பிள்ளைகளுக்கு ஒரு தமிழ் பாடசாலையை 10 வருடங்களாக நிர்வகித்து வருகின்ற போது இங்கு பல பாடசாலைகள் இயங்குகின்றன. அவை சிலவற்றில் கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், சிலவற்றுக்கு தனித்தமிழுக்கு கொடுக்கிறார்கள், சிலவற்றுக்கு தாயகம் சார்ந்த உணர்வுகளை இறுக்கப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். ஆக உங்களுடைய தமிழ் பாடசாலை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது? எங்களுடைய புலம்பெயர் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற சேவைகள் என்ன? உங்களுடைய தமிழ் பாடசாலையின் பெயர் என்ன? மிச்சம் தமிழ் கல்விக்கூடம் எனது பாடசாலையின் பெயர். 2014ஆம் ஆண்டு நான் அதை நிறுவியிருந்தேன், தனி ஒருவராக. முக்கியமாக அந்த பாடசாலையில் ஆசிரியர்கள் எல்லோருமே பெண்கள். இதுவரை 12 ஆசிரியைகள் கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் பெண்கள். இந்த ஒரு ஆணின் இடைஞ்சலும் இல்லாமல் நாங்கள் அதை கம்பீரமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். முதலில் நாங்கள் கலை வகுப்புகள் எல்லாமே நடத்தி கொண்டிருந்தோம். ஆனா காலம் போக போக இந்த மாணவர்களுக்கு கல்வி நெருக்கடி, அதாவது இங்கு பிரித்தானியால் தெரியும் 11+ என்று ஒன்று வரும். அதற்கு 2-3 வருடங்களுக்கு ஆண்டுகளுக்கு முன்னரே பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை டியூஷன் என்று அழைத்து கொண்டு போவார்கள். அதன் பின் GC, O லெவல், A லெவல் என்று சொல்லி அந்த பாடத்திட்டங்களுக்கு மூழ்கி இருக்க வேண்டிய கட்டாயத்தினால் அந்த பிள்ளைகள் அதன் பின் அந்த கலை வகுப்புகளை பெருசாக வர விரும்புவதில்லை. இந்த எண்ணிக்கையில் குறைந்து கொண்டு வரும்போது நாங்களும் பார்த்துவிட்டு, என்னை பொறுத்தவரை தமிழ் தான் முக்கியமானது. கலை வகுப்பை அவர்கள் வேறு இடங்களிலும் கற்றுக்கொள்ள முடியும் என்பதனால் நான் தமிழை மட்டுமே நான் முன்னிலைப்படுத்தினேன். அதாவது எங்கள் தமிழிலம் சார்ந்து முற்றுமுழுதாக நாங்கள் அந்த கல்வித்திட்டத்தை கொண்டு போகவில்லை. ஆனால் பள்ளி ஒன்று தொடங்கும் போது நாங்கள் அகவணக்கத்தோடு அந்த நிகழ்வை ஆரம்பிப்பது, மாவீரர் நாள் நிகழ்வுகள் வரும்போது அந்த மாணவர்கள் கொண்டு மலர் வணக்கம் செய்விப்பது தொடக்கம். முக்கியமாக நாங்கள் தமிழர்கள், எங்கள் தொன்மை பாடசாலை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாங்கள் தமிழர், நாங்கள் பேசும் மொழி தமிழ், நாங்கள் தமிழராக பெருமை கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் சிறுமையான இனத்தவர்கள் அல்ல, உலகின் உன்னதமான இனம் என்று சொல்லி நடத்தி கொண்டு வருகின்றேன். என்ன அப்ப பிள்ளைகளை கேட்டால் சொல்வார்கள் நாங்கள் தமிழர்கள். என்னென்று சொன்னால் வருங்காலத்தில் தமிழ் பாடசாலைகள் கூட ஒரு 10 ஆண்டுகளின் பின் நடைபெறுமா என்பது தெரியாது. என்ன எங்கள் தலைமுறை, அடுத்த தலைமுறையில் சிலவளை நடைபெறும். அதன் பின் இங்கு பிறந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் வேறு சுமைகள் எல்லாம் வந்துவிடும். நாங்கள் இப்போது வாழ்வது போல இலகுவான வாழ்க்கை அவர்களுக்கு இருக்க போவதில்லை, பாவங்கள். நான் என் மகளையும் பற்றி சொல்ல விரும்புகின்றேன். என் மகள் பெரியவர்கள் உட்பட சிறியவர்களுக்கு தமிழை இணையதளத்தில் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இங்கு ஜெர்மனியில் பிறந்து வளர்ந்து இங்கு பல்கலைக்கழகம் சென்ற மாணவி. அவருக்கு தமிழ் மேல் பற்று. அதற்கு ஒரு காரணம் என் பெற்றோர்கள் தான். முக்கியமாக என் பெற்றோர்கள் ஜெர்மனியில் தமிழ் பாடசாலைகளுக்கு பொறுப்பாக இருந்தவர் திரு நாகலிங்கம், திருமதி ஆயிலியம். அவர்கள் இருவரையும் ஜெர்மனியில் தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அவர்களிடம் கல்வி கற்று அந்த பிள்ளை அடிப்படையிலே மிக தரமான தமிழ் கல்வியை பெற்றுள்ளபடியினால் என்னிலும் பார்க்க நான் சொல்லுவேன், என்னிலும் பார்க்க அவளுக்கு தமிழ் அறிவு கூட என்று சொல்லி, ஏனென்றால் அவ்வளவு தேடுகளை செய்து கொண்டிருக்கின்றாள். அப்படியாக நாங்கள் எங்கள் இளம் தலைமுறையை மாற்ற வேண்டும். தாங்களே இணையத்தில் தேடி தாங்களே கற்கக்கூடிய வழியில் எங்கள் சிறு பிள்ளைகளை மாற்ற வேண்டும்.
அவர்களுக்கு அதற்கேற்ற கல்வியைத்தான் நாங்கள் இனிமேல் தயார்படுத்த வேண்டும் என இந்த தமிழ் பள்ளிக்கூடங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பது சாத்தியமாகாது என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். மிக நல்ல ஆழமான கருத்து. எனக்கும் சில அனுபவங்கள் தமிழ் பாடசாலையோட இருப்பதனால் நீங்கள் குறிப்பிடுவதை இங்கு இந்த தளத்தில் வலியுறுத்த விருப்பப்படுகிறேன். உண்மையில் 2ஆம் சந்ததி பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும், அவர்கள் ஆசிரியர்களாக வருகின்ற ஒரே ஒரு தீர்வுதான் இந்த தமிழ் பாடசாலை தொடர்ந்து இயங்குதலுக்கு வழிவகுக்கும் என்று நானும் நினைத்தேன். முற்றுமுழுதாக உங்களுடைய மகள் மாதிரி பிள்ளைகள், தமிழில் ஆர்வமுள்ள பிள்ளைகள் இதை தூக்கி கொண்டு போனால்தான் இந்த தமிழ் பாடசாலைகள் தொடர்ந்து இயங்கும். நல்ல அருமையான கருத்தொன்றை சொன்னீர்கள். நீங்கள் ஜெர்மனியில் பிறந்து வளர்ந்து என்றும் சொல்லியிருந்தீர்கள். 18 வருட காலம் ஜெர்மனியில் வாழ்ந்தும் இங்கு யூகேயில் நீங்கள் 20 வருடங்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் அறிகிறேன். ஆக புலம்பெயர்ந்த சூழலில் உங்களுடைய அனுபவம் மிக மிக நிறைவாக இருக்கின்றது. தற்போது நீங்கள் தாயகத்துக்கு போயிருந்தீர்கள். இந்த அளவு மன முதிர்ச்சியுடனும் பிற தேசத்தில் வாழ்ந்த அனுபவங்களுடனும் எங்களுடைய தாய் தேசத்தை காண்கின்ற போது நல்லதோ அல்லதோ உங்களுடைய அவதானிப்பு என்னவாக இருக்கிறது? நான் இந்த ஆண்டு மட்டுமல்ல, கடந்த ஆண்டு 6 மாதங்கள் இலங்கையில் தங்கியிருந்தேன். அதற்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால், நான் 30 ஆண்டுகளாக இங்கு முழு நேர வேலை ஆற்றி இருக்கின்றேன். எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு சிறிது நாளாவது நான் நிம்மதியாக இருக்க வேண்டும். அதாவது பெண்களுக்கு தடைகள், கணவர், குழந்தைகள் என்று எத்தனையோ இருக்கின்றன. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு 6 மாதம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நான் என் பிள்ளைகளும் என் கணவரும் அதற்கு அனுமதி அளித்தார்கள். அப்ப போய் 6 மாதம் மிக நிம்மதியாக அங்கு இருந்தேன். இருந்த போது எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு ஆர்வம் உண்டு என்று சொன்னால், என்னால் முடிந்ததை என் தாயகத்தில் உள்ள மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பது. அப்ப அதற்கான ஒரு அணுகுமுறையாகவும் சில முன்னெடுப்புகளை நான் முன்னெடுத்த போது அங்கு எனக்கு மிகுந்த ஏமாற்றம் ஏற்படுது என்னன்னு சொன்னால், நாங்கள் எல்லாம் இங்கு புலம்பெயர் நாடுகளில் வாழ்பவர்கள் எல்லோரும் மிக கடினமான வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். 8 மணி நேரம் 9 மணி நேரம் மிகவும் கடினமான வேலை செய்து எங்கள் குடும்பத்தை பார்த்து போதாதற்கு இலங்கையில் உள்ளவர்களுக்கு பணம் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அங்குள்ளவர்கள் இங்கிருந்து பணத்தை பெற்று எவ்வளவு மகிழ்வாக வாழலாம் என்று எண்ணுகிறார்கள். தவிர ஒரு மானம், சூடு, சுரணையற்றவர்களாக பலர் இருக்கிறார்கள். ஒழுங்காக வேலை செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். வேலை செய்வதற்கு ஆர்வமற்றவர்களாக இருக்கிறார்கள். இலங்கையில் எவ்வளவோ வளங்கள் இருக்கின்றன. நாங்கள் நினைத்ததை எல்லாம் அங்கு செய்ய முடியும். பணத்தட்டுப்பாடு என்று கூற முடியாது. பணத்தை வெளிநாட்டிலிருந்து பெற்றுக்கொண்டவர்கள் வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆடம்பரமாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பணத்தை வைத்து ஒரு மானத்துடன் தான் ஒரு சுய தொழிலை செய்வோம், அதை செய்து தான் தன் வாழ்வை முன்னேற்றுவோம், தன் குடும்பத்தை பார்ப்போம் என்ற எண்ணம் அங்கு பலருக்கும் இல்லவே இல்லை. அதை பார்த்தவுடன் மிகவும் வருத்தமாக இருந்தது. அதோடு நான் என் வீட்டில் வேலை செய்வதற்காக ஆட்களை அணுகிய போதெல்லாம் அவர்களுக்கு பணத்தேவை இருந்தது. ஆனால் அவர்கள் அந்த வேலை செய்ய பஞ்சிப்பட்டு கொண்டு நாளை கடத்தி கொண்டு எல்லாம் இருந்தார்கள். மிக வேதனையாக இருந்தது. அப்போதுதான் நான் யோசித்தேன், இங்கு வந்து என்ன நேரத்தை வீணடித்து இவர்களுக்காக நான் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு கேள்விக்குறி எனக்கு ஏற்பட்டது. ஆனாலும் நான் அதை முற்றுமுழுதாக விடவில்லை. அங்கு போய் இன்னும் 2 ஆண்டுகளில் நான் அங்கு போய் நானும் கணவரை இருப்பதாக முடிவெடுத்துள்ளோம். ஏனென்று சொன்னால், எங்கள் இளம் வயதில் நாங்கள் புலம்பெயர்ந்து போர் சூழல் காரணமாக வெளிநாடுகளுக்கு வந்தவர்கள். போதுமென்ற மனமங்கள் இருவருக்கும் வந்துவிட்டது. பணம் என்று ஓடிக்கொண்டிருக்காமல் எங்கள் பிள்ளைகள் கற்று நிலையில் வந்து விட்டார்கள். நாங்கள் எங்களுக்கான நாட்கள் இல்லை. நாங்கள் எங்கள் நாட்டில் அனுபவிக்கவில்லை. நாங்கள் இளம் வயதில் வந்துவிட்டோம். என் நாட்டை நான் அனுபவிக்க வேண்டும், என் சூழலை அனுபவிக்க வேண்டும். வெப்பம் அதிகமானாலும் எங்கள் நாட்டில் எங்களால் வாழ முடியும். காசு இருந்தாலும் ஆடம்பரமாக தேவையில்லை. நாங்கள் வடிவாக வாழ்ந்து கொள்ளலாம், நிம்மதியாக வாழ்ந்து கொள்ளலாம். அப்ப இன்னும் 2 ஆண்டுகளில் என் கணவருக்கு நிறைய நாங்கள் பென்ஷனை எடுத்துக்கொண்டு, ஏர்லி பென்ஷன் என்று சொல்வது என்ன, எடுத்துக்கொண்டு போய் இருப்பதாகத்தான் இருக்கிறோம். அது இல்லாவிட்டால் கூட நாங்கள் 2 வருடத்தில் போய் இருக்கத்தான் போகின்றோம். என்ன அப்போது நான் என்னால் முடிந்தவற்றை என் சமூகத்துக்கு, இலங்கையில் மக்களுக்கு செய்யலாம் என்று இருக்கிறேன். ஒரு நிறுவனமோ இதோ ஒன்று ஆரம்பித்து செய்ய வேண்டும் என்பது என்னவா. நல்லது நிவேதா, நல்ல தெளிவான ஒரு பதிலை நீங்கள் தந்திருந்தீர்கள். ஆனால் உங்களுடைய தேசிய உணர்வு பற்றியும் தாயகம் பற்றிய அக்கறையையும் நான் பிற பதிவுகளில் இருந்து கண்டிருக்கிறேன். குறிப்பாக முள்ளிவாய்க்கால் சார்ந்த நிலைகளில் உங்களுடைய முன்னெடுப்புகள் இங்கு குறிப்பிடத்தக்கதாக இருந்தன. பலர் இருக்கிறார்கள், வெளிநாட்டில் இருப்பவர்கள், நாட்டில் இருப்பவர்கள் செலவழிக்கிறார்கள் என்று விட்டு அதை தட்டி கழித்து விட்டு சொல்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அவர்களில் ஒருவர் அல்ல. மீண்டும் நீங்கள் எங்களுடைய தாயகத்துக்கு செல்வதையும், எங்களுடைய தாயகத்தை எவ்வாறு வளப்படுத்தலாம் என்றும், மீண்டும் உங்களுடைய காலங்களில் இத்தனை காலங்கள் பிற நாடுகளில் வாழ்ந்தவர் ஒருவர் தன்னுடைய நாட்டில் போய் வாழ்வதற்கு ஆசை கொண்டவராக இருப்பதே உங்களுடைய
நாட்டின் மீதான அக்கறையை காட்டுகிறது. தாய் தேசத்தின் மீது அக்கறையுள்ள மனிதர்கள் அங்கு செல்கின்ற போது அந்த தேசத்தில் இருப்பவர்களும் ஒரு பக்கம் உதவி செய்தால் அது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்ற இதையும் சொல்லிக்கொண்டு, நீங்கள் எப்போதும் ஒரு பொதுநல சேவைகளை செய்பவராக இருப்பவராக நான் உங்களை அடையாளம் கண்டு கொண்ட இன்னொரு இடம், அந்த 25 பேர் உலக எழுத்தாளர்கள் சேர்ந்து விடுதல் என்பது எழுகையே என்ற பெயரில் ஒரு நூலை நீங்கள் தொகுக்க முன்னின்றிருக்கிறீர்கள். அதை பற்றின விவரங்களை நீங்கள் சொல்ல முடியுமா? 2018 என்று நான் நினைக்கின்றேன். ஏலையா என்னும் பத்திரிகையை நடத்தியவர் முருகதாசன் அண்ணா ஜெர்மனியில் வசிக்கின்றார். அவர் அப்பப்போது என்னோடு உரையாடுவார். அப்பொழுது ஒரு முறை சொன்னார், நாங்கள் தொடர்ந்து சில எழுத்தாளர்கள், இந்துமதி, வேறு இந்திய எழுத்தாளர்கள் சரி, 2 3 4 பேர் என்று சேர்ந்து தொடர்களை எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் புலம்பெயர் நாட்டில் உள்ளவர்களை சேர்த்து ஒரு தொடரை எழுதினால் என்ன நிவேதா என்று சொல்லி நான் அப்ப சொன்னேன், கட்டாயம் வேண்டாம், நானும் எழுத வருகிறேன், இது நல்ல ஒரு விடயம் என்று நாங்கள் அதை முன்னெடுப்போம் என்று. அவர் இணையதளத்திலும் முகநூலில் போட்டுடன் எங்களுக்கு ஆட்கள் சேர்ந்தார்கள். சில பேர் நாங்கள் கேட்டவர்கள் மறக்கவும் செய்தார்கள். நாங்கள் ஒரு சாதாரண ஒரு ஆட்கள் இதை கேட்கிறோம், இவை எப்படி போகுது என்று மறத்தவர்களும் இருக்கிறார்கள். ஒரு 26 எழுத்தாளர்கள் 10 நாடுகளிலிருந்து எங்களுக்கு தாங்களாகவே முன் வந்து தாங்களும் இணைகிறோம் என்று சொல்லி ஆரம்பித்த போது ஜெர்மனி, சுவிஸ், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இலங்கை, நோர்வே, பிரான்ஸ், கனடா, டென்மார்க் இத்தனை நாடுகளிலும் இருந்து இவ்வளவு பேரும் எழுத ஆரம்பித்தார்கள். அதை நாங்கள் ஒரு 6 இணையதளங்களில், யாழ் இணையம், மற்றது பன்னாகம் இணையதளம் ஜெர்மனியில உள்ளது, அக்கினி குஞ்சு இணையதளம் ஆஸ்திரேலியா, கோட்டைக்கல்லாறு இணையதளம் இலங்கை, வண்ண இணையதளம் பிரான்ஸ், இத்தனை இணையதளங்களிலும் ஒவ்வொரு வாரம் இதை தொடராக முதல் பிரசுரித்தோம். மிகுந்த வரவேற்பு பெற்றது இது. அதன் பின் தான் கவிதையும் ஒன்று செய்தோம். அதுபோல நாங்கள் சேர்ந்து கதைக்கு முதல்வர் சொன்னார், இதை நூலாக வெளியிட்டால் நன்றாக இருக்கு நிவேதா, அதுக்கு இதன்றேன். நான் சொன்னேன், நான் செய்யறேன்னா இது விட்டா அப்படியோட நான் செய்யறேன் சொல்லி அவரும் நானும் நின்று அது எவ்வளவோ தான் எங்களுக்கு ஒரு நூலை இதன்றன்னு சொன்னார். எழுத்து பிழை பார்ப்பதிலிருந்து எல்லாமே ஜீவநதி தான் இதை செய்து தந்திருந்தது. பரணிதரன் என்பதற்கு நான் ஜீவநதி பொறுப்பாளருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அத்தனை பெரிய நூலை அவர் என்னோடு இருந்து ஒரு 3 நாட்கள் பிழை திருத்தம் செய்தார். என்ன 279 பக்கங்கள் உள்ள அந்த நூலை அவர் எடிட் பண்ணி, நானும் அவரும் சேர்ந்து எடிட் பண்ணி இந்த நூலை அவர் ஆக்கி தந்தார். இதுக்கு 3 ஆண்டு ஜெர்மனியில் இருப்பவர் தான் இந்த அட்டைப்படத்தை வரைந்து தந்தார் இலவசமாக. அவர் ஒரு பிரபல ஓவியர். அப்படியாகத்தான் அந்த இத்தனை பேரை இணைத்து நாவலை எழுதி முடித்து அதை தொகுத்து வெளியிட்டோம். யாழ்ப்பாணத்தில் நான் கடந்த ஆண்டு போய் பார்த்த போது நாங்கள் ஒவ்வொரு புத்தக கடைகளுக்கும் ஒரு 10 நூல்களை கொடுத்திருந்தோம். பல கடைகளில் அது விற்கப்பட்டு விட்டன. மற்ற நூலகங்களிலும் அதை இலவசமாக கொடுத்திருந்தோம். பலரிடமிருந்து நல்ல விமர்சனங்கள் வந்தன. மிக மகிழ்ச்சியாக இருந்தது. என்னென்று சொன்னால், ஒருவர் எழுதும் ஒரு நாவலுக்கு எத்தனையோ தடங்கல்கள், எத்தனையோ குறைகள் கண்டுபிடிக்கப்படும். அப்ப இது 26 பேர் எழுதினர் என்று சொன்னால் இவ்வளவு சிரமம் என்று யோசித்து பாருங்கள். ஒருவர் முடிக்காதிலிருந்து மற்றவர் தொடங்க வேண்டும். அப்படித்தான் ஆரம்பித்தோம். அந்தாதி போல. ஆமாம், உண்மை கேட்க நல்ல சந்தோஷமா இருக்கிறது. 2 விஷயங்கள். ஒன்று, யாழ்ப்பாணத்தில் நூல்கள் விரைவாக விற்பனையாகின்றன என்கின்ற செய்தி மிக நல்லது. மற்றது, நீங்க குறிப்பிட்ட ஜீவநதி பதிப்பகம், பரணிதரன் அவர்களை நானும் அறிவேன். அந்த ஜீவநதி பதிப்பகம் மகத்தான வேலைகளை செய்து வருகிறது. யாழ்ப்பாணத்துக்கு அல்ல, ஈழத்து இலக்கியத்திற்கு அந்த பதிப்பகம் செய்து கொண்டிருக்கின்ற வேலை நினைத்து பார்க்க முடியாத அளவு வியப்பை தருவது. புத்தகத்தை மிக விரைவாக திருப்பி செய்து தருகின்ற அந்த தன்மை. பல எழுத்தாளர்கள் ஜீவநதி பற்றி சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன். நான் கேட்பது உங்களை பற்றிய விவரங்கள். அதாவது, நீங்கள் போயிருந்த போது மாமரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடியது நிகழ்ந்தது போல் இருந்தது. நீங்கள் விளையாட்டுத்துறை, சமையல், தையல், தோட்டக்கலை, உங்களுடைய அழகான தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளை, பழங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன் நான் முகநூலில். இவ்வாறாக உங்களுடைய பல துறைகளில், வானொலி, நாடகங்கள் என பல துறைகளில் தீவிரமான ஆர்வம் காட்டி வருகிறீர்கள். அது உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்கிறது? நேரம் என்பது நாங்கள் தான் ஆக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர, நேரம் இன்மை என்பது ஒரு சாட்டு. எங்களுக்கு மனம் இருந்தால் நேரத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். எங்களுக்கான நேரத்தை சேமிக்க முடியும். நான் 7 தோணியில் ஒரே நேரத்தில் கால் வைத்துக் கொண்டு திரிந்த காலம் இருந்தது. அப்படி மிக என்னை நான் அதற்கு ஆக்கியதற்கு ஒரு காரணம் என் கணவர். எனக்கு கணவரும் பிள்ளைகளும் எனக்கு மிகவும் அனுமதி தந்து என்னை வீட்டில் ஆழ்த்தாமல் விட்டிருந்தார்கள். என்ன அது மிக சுதந்திரம் தந்து எனக்கான பாசம கட்டாய நீ சமைத்து கொடுத்தால் போடும் அப்படியான பிரச்சனைகள் இல்லாமல்.
ஆனால் அதுக்காக நான் விட்டுட்டு போகவில்லை. என்னால் மிக விரைவாக எல்லாவற்றையுமே செய்ய முடியும். இதோ எனக்கு கிடைத்த ஒரு வரம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். சில காலகட்டங்களில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த தன்மை வரும் என்று நான் நினைக்கின்றேன். அதை நாங்கள் பயன்படுத்துவதில்லை என்பதுதான் என் இது. முதலில் எனக்கு ஆட்டம் பாட்டம் எல்லாம் முந்தி தொடக்கமே எனக்கு விருப்பமாக இருந்தது. அப்ப தேசிய சார்ந்த நிகழ்வுகள் வரும்போது நாங்கள் பொங்கு தமிழ் முதலில் ஆரம்பித்து பொங்கு தமிழில் இருந்து 3-4 அரங்க நிகழ்வுகள், மாவீரர் நாள் நிகழ்வுகளிலும் நான் அரங்க நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கின்றேன். என்னால் பாடவும் முடியும். சில பாடல்களை ஏற்றியும் இருக்கின்றேன். ஏற்றி அங்கு பாடி இருக்கின்றேன். மாவீரர் நாள் மேடையிலும் என் பாடல் போயிருக்கிறது. கூத்துகளில் எல்லாம் மிக விருப்பம். அதற்கு காரணம் என் தந்தையும் இந்த நாடகத்துறையில் அவருக்கும் நாடகம் விருப்பமானதாக இருந்தார். அதனாலோ இல்ல அவரோடாக எனக்குள் வந்ததோ தெரியவில்லை. நான் ஐபிசி வானொலியில் வேலை செய்த போது கதிர்கள் என்ற நிகழ்ச்சியில் ரூபிகுமாரின் நிகழ்ச்சி, அதில் என்னை 10 நிமிட நாடகங்கள், அதில் சிறிய நாடகங்களை, சமூக நாடகங்களை நான் தயாரித்து அங்கு வேலை செய்பவர்களை கொண்டு தயாரித்து அதை வெளியிடுவேன். மிக அற்புதமாக இருந்த அந்த காலம். அதன்பின் நான் சில பிரச்சனைகள் காரணமாக வானொலியை விட்டு நின்று விட்டேன். அதன்பின் என் தமிழ் பள்ளிக்கூடம் எனக்கு அது ஒரு தளமாக இருந்தது. தமிழ் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் கலை விழா கொண்டாடும் போது இந்த மாணவர்களுக்காக பாடல்கள் இயற்றி பாடல்களை பாடி நிகழ்வுகளில் நடத்துவோம். அது எனக்கு ஒரு மனதுக்கு நிம்மதியான ஒரு நிகழ்வாக அமைந்தது. அந்த காலத்தில் மணித்தியால கணக்கில் நாள் கணக்கில் கூத்துகள் நடைபெற்றன. இந்த காலத்துக்கு எல்லாம் அவை ஏற்புடையதல்ல. ஏனென்று சொன்னால் எல்லோருக்கும் அந்த பொறுமை இல்லை. அப்ப பாலசுகுமார் சார் கூத்துக்கு மிகவும் பிரபலமானவர். உரையாடும் போது நான் அவரை கேட்டிருந்தேன், நீங்கள் ஒரு அரை மணித்தியால கூத்தை தயாரிக்க கூடாது, அப்படியான கூத்துகளை தயாரித்து நீங்கள் மாணவர்களை அரங்கேற்றம் செய்யும் போது அவர்களுக்கும் மிக ஆர்வமாக அதில் ஈடுபடுவார்கள் என்று அவர் சொன்னார். தான் நிறைய எழுதி வைத்திருக்கின்றேன் தான், ஆனால் அவரும் நேர்மையால் அதை செயல்படுத்த முடியாதவராக இருக்கின்றார். அப்ப நான் யோசித்தேன், நான் எழுதுவோம் என்று சொல்லி பண்டரவணியன் என்று சொல்லி ஒரு கூத்தொண்டை அரை மணி நேரம் வருவதாக நானே எழுதி மாணவிகளை கொண்டு அதை அரங்கேற்றம் செய்திருந்தேன். மிக சிறந்த வரவேற்பை பெற்று தந்தது. மாணவிகளும் மிக ஆர்வமாக அந்த மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். பெற்றோர்களும் மகிழ்ச்சியாக வசனங்களை தந்தார்கள். மிக அருமையாக இருந்ததுன்னு சொல்லி அதன்பின் 2-3 தினம் நாங்கள் செய்தோம். கோவிடுக்கு பின்னான காலத்தில் 3 ஆண்டுகள் கலை நிகழ்ச்சியில் நடைபெறவில்லை என் பள்ளியில். இது நான் பள்ளியை ஆரம்பித்து 10 ஆண்டு நிறைவு. அப்ப இந்த ஆண்டு மிக விமரிசையாக கொண்டாட இருக்கின்றோம். அதற்கு மீண்டும் என் கூத்துகள் எல்லாம் வரும். பூந்தோட்டக்கலையும் என் அப்பாவிடம் இருந்தான். அப்பா எப்போதுமே பூக்கன்றுகளை மாறி மாறி நட்டுக்கொண்டு இருப்பார். நான் அதிகாலையில் இலங்கையில் எழுந்தவுடன் என் பூக்கன்றுகளில் போய் அமர்ந்து விட்டு தான் பள்ளி தீட்ட போவேன். அப்படி ஒரு ஆர்வம் எனக்கு. சங்கீதம் நான் இளமையில் கற்றிருக்கின்றேன். 4ஆம் ஆண்டு வரையும் வடமாகாண சங்கீத சபையின் தேர்வு எழுதி போட்டு இங்கு வந்து விட்டேன். தொடர முடியவில்லை என்பதல்ல, சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை. ஜெர்மனியில் 2 சங்கீத கச்சேரிகள் செய்திருக்கிறேன். நான் அதிர்ஷ்டம் வாய்க்காதுன்னு சொல்வார்கள். அப்படி எனக்கு அந்த துறையில் பெருசாக முன்னேறுவதற்கான அதிர்ஷ்டம் இல்லை என்றுதான் நான் கூற வேண்டும். கைவினை பொருட்கள் செய்வதிலிருந்து பார்ப்பதை நான் செய்யக்கூடிய வல்லமை எனக்கு ஏதோ கடவுள் தந்திருக்கிறார். அதனால் நான் ஓவியம் கூட வரைவேன், தையல் மிக நன்றாக தைப்பேன். ஆனால் எல்லாவற்றையுமே நான் என்ன செய்துவிட்டு அதன் பின் நிறுத்தி விடுவது, தொடர்ந்து அதை முன்னேற்றி கொண்டு செல்வதில்லை. அது என்னுடைய குணம். என்னால் முடியும், ஓகே செய்து விட்டேன் போதும் என்ற மாதிரி மனநிலையுடன் இருந்து விடுவேன். அதான் என்னுடைய ஒரு குறை என்று நான் நினைக்கின்றேன். பல திறமைகள் உள்ள வேறு சிலரை நான் காண்கின்ற போது அவர்களும் நீங்கள் சொன்ன அதே கருத்தை சொல்வதை கேட்டிருக்கிறேன். ஏனெனில் பல திறமைகள் அவர்களுக்கு கைவர பெற்றிருக்கிறது. ஆக அவர்கள் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு செல்வது நிகழ்ந்து விடுகிறது என்று நினைக்கிறேன் நான். மகளிர் தின விழாவில் நீங்கள் அந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட போது நான் கண்ட காத்திரமான பேச்சாளர் வேதாவின் வேறொரு முகத்தை எனக்கு காட்டியதாக இருந்தது. ஆக பல துறை வல்லுநராக இருக்கிறீர்கள். தற்போது நீங்கள் தீவிரமாக இயங்கி வருவது என்ன பணியில்? அத்துடன் உங்களுடைய எதிர்கால திட்டம் என்று ஏதாவது இருக்கின்றதா? முதலாவதாக என்னுடைய தமிழ் பள்ளிதான். அதை இன்னும் அதிக மாணவர்களை சேர்த்து மிக சிறப்பாக அதை நடத்த வேண்டும் என்பது. அடுத்ததாக நான் சிறிது காலமாக தாயகத்தில் உள்ள நான் படித்த ஆரம்ப கல்வி கற்ற பிரைமரி ஸ்கூலுக்கு நான் என்னாலான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன். கட்டிட வேலைகளுக்கு அங்கு அரசாங்க நிதி நிலைமை காரணமாக பல வேலை திட்டங்களை செய்வதில்லை. அப்ப அங்கு பாடசாலைகள் எல்லாம் பிளவுபட்ட நிலங்களோடு கூரைகள் சரியாக பராமரிக்கப்படாமல் அப்படியான நிறைய வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த ஆண்டு சென்ற போது இனிவில் மேற்கில் கந்தசாமி கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு மருத்துவமனை, அதாவது வீடி சின்னத்துறை என்பவர் இலவசமாக கொடுத்த ஒரு வீட்டில் ஒரு அரசாங்க மருத்துவமனையின் ஒரு பகுதி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தற்காலத்தில் அது அங்கு கிட்டத்தட்ட 300 தொடக்கம் 600 பேர் வரையில் வைத்தியத்துக்காக வருகின்றார்கள். ஆனால் போதிய வசதிகள் இல்லை, மருத்துவ வசதிகள் ஒன்றும் இல்லை. இலங்கையிலேயே மருந்துகள் தட்டுப்பாடாக இருக்கிறது. அந்த சிறிய மருத்துவமனைக்கு
அவர்கள் பெரிதாக மருந்துகளை கொடுப்பதில்லை. அப்ப அந்த வைத்தியர் ஒருவரை அணுகி கதைத்த போது, ஒரே ஒருவர் தான் அங்கு வேலை செய்கிறார், 2 தாதியர்களும். அப்ப அரசாங்கம் கட்டிடம் ஒன்று கட்டி கொடுத்திருக்கிறது. வந்து ஆட்கள் தங்கி இருப்பதற்கான வசதிகள் இல்லை. இப்ப அதற்கான கட்டிடங்களை எல்லாம் கட்டித் தருகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கான ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கிறேன். மருந்துகள் நானும் அனுப்பி வேறு பிற ஆட்களையும் கேட்டு அவர்களுக்கு தேவையான மேலதிகமான மருந்துகளை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கூடமும் முக்கியமானது, மருத்துவத்துறையும் முக்கியமானதானே. அப்படி எங்கள் ஊரில் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் அங்க போய் இருந்துதான் மேற்கொண்டு மக்களுக்காக பொதுவாக ஏதாவது செய்ய வேண்டும். இலக்கியம் சார்ந்து எதிர்கால திட்டங்கள் என்று நினைக்கின்ற போது இலக்கியம் சார்ந்தும் நீங்கள் முன்னேறி செல்வீர்கள் என்று தெரியக்கூடியதாக இருக்கின்றது இந்த மனமும் இடம்பெயரும் என்ற தொகுதி. அதை வாசிக்கின்ற போது நான் நினைத்தேன், நீங்கள் உண்மையில் பல கதாபாத்திரங்களை களங்களுக்குள் கொண்டு வருவதாகவும் உரையாடல்களை மிகவும் உணர்ச்சி பூர்வமாக மெய்மைத்தன்மை நிறைந்ததாக ஆக்க வல்லவராகவும் இருப்பதால் ஒருவேளை நீங்கள் ஒரு நாவல் எழுதக்கூடுமோ என்ற எதிர்பார்ப்பை அந்த நூல் தான் எனக்கு. நிச்சயமாக எனக்கு நாவல் எழுத வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை என்றாலும் அதற்கான பொறுமை என்னிடம் இல்லை என்றுதான் கூற வேண்டும். சிறுகதை தொகுப்புகளை எடுத்துக்கொண்டால் கூட நான் யோசித்துக் கொண்டு இருப்பேன். ஒரு கரு பக்கம் மனதில் வந்தால் எந்த ஜாமனாலும் உறங்கி வந்து கடந்து எழுதி தள்ளிப்பட்டு போய்விடுவேன். அதை மீண்டு கூட பார்ப்பதில்லை. அதான் என்னுடைய தவறு. அது மாதிரி இந்த வரலாற்றை தொலைத்த தமிழர்கள், அது சுமேரியர்கள் பற்றியோ தமிழரின் தொன்மையான வரலாறு, அந்த வரலாறை பற்றி தான் ஒரு நாவல் எழுத வேண்டும் என்று நீண்ட காலமாக ஒரு ஆசை ஒன்று இருக்கின்றது. அப்ப நாவல் என்று சொன்னால் அதற்கு அதிகமான தகவல்கள் தேவை. நாவல் என்னும் போது நான் புனைவுகளை அதிகம் சேர்க்கலாம் தான், என்றாலும் எனக்கு அதில் பெரிதாக உடன்பாடு இல்லை. அப்ப அந்த தகவல்களை சேகரிப்பதில் நிறைய தடைகள் இருக்கின்றன. அப்ப அதன் காரணமாக தான் இந்த முறை ஒரு ஆர்வத்தில் இந்தியாவுக்கு சென்ற போது கீழடியையும் சென்று போய் பார்த்தேன். ஆனால் ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. என்னென்று சொன்னால் அந்த தொல்லியல் சான்றுகளை எல்லாம் அளிக்கத்தான் இந்திய அரசாங்கம் முயன்று கொண்டிருக்கிறது. எல்லா குழிகளையும் மண் போட்டு மூடிவிட்டு ஒரு சிறிய பகுதியை மட்டும் வைத்திருக்கிறார்கள் பார்வைக்கு. அப்ப அங்கு பேசிய போதுதான் தெரிந்தது இவ்வளவு அந்த இருட்டடிப்புகளை செய்கிறார்கள். தமிழர்களுக்கு எதிராக தமிழர்கள் தொன்மையான இனம் என்பதை மறைப்பதற்காக எத்தனையோ வேலைகளை தமிழ்நாட்டு அரசு செய்து கொண்டிருக்கிறது, இலங்கை அரசு செய்து கொண்டிருக்கிறது. எங்கள் தமிழர்களும் அதை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் உழைத்து சம்பாதித்து வாழ்ந்து மடிந்து விடுவோம். அவ்வளவுதான் அவர்கள் எண்ணமையுடைய மற்றையும் பற்றிய கவலை இல்லை. அங்கு இந்தியாவில் செய்பவர்களையும் அரசு இடம் மாற்றிக்கொண்டே இருக்கிறது, செய்ய விடாமல் தடைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இது பற்றி ஒரு நூலை எழுத வேண்டும். இது இல்லாவிட்டாலும் நான் அடுத்தது எனது நாவல் என்றுதான் நான் எண்ணி வைத்திருக்கிறேன். நெடுக சிறுகதை எழுதி கொண்டிருக்காங்க. நல்லது, மன நிறைந்த நல்வாழ்த்துக்கள். தன்னுடைய ஆற்றலையும் தான் கைக்கொண்ட தொழில் ரீதியான திறமைகளையும் தன்னுடைய சமூகத்திற்கு பாவிப்பவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் சமூகத்தில். ஆனால் நீங்கள் அவ்வாறு உங்களுடைய முழுமையான திறமையையும் முழுமையான நிவேதாவை நீங்கள் எங்களுடைய சமூகத்தின் நன்மைக்காக கொடுப்பவராக இருக்கிறீர்கள். முழுமையாக அன்றி இல்லாட்டிலும் கொடுக்கும் எண்ணம் உங்களுடைய மனதில் இருப்பதை நான் உணர்வதால் நான் கேட்கிறேன், உங்களை இவ்வாறு வடிவமைத்தவர்கள் யார்? யாருக்காவது நீங்கள் நன்றி சொல்ல விருப்பப்படுகிறீர்களா? இன்றைய கட்டுக்கோப்பான சிந்தனைகளை உடைய சமூக அக்கறையுடைய நிவேதாவை வடிவமைத்தவர்கள் யார்? கல்வி தொடர்பாக என்னை வடிவமைத்தவர்கள் என்று பார்த்தால் என் பெற்றோர்கள் தான். அவர்கள் அங்கு கல்வியுடன் தொடர்பு பட்டு இருந்தபடியால் எனக்கு அதில் அதீத ஆர்வம் ஏற்பட்டிருக்கலாம். ஏனென்று சொன்னால் ஆரம்பத்திலிருந்தே அதற்கான உதவிகளை, நானும் ஒரு ஆசிரியராக ஜெர்மனியும் இருந்திருக்கிறேன், அதனூடாக அது கடத்தப்பட்டிருக்கலாம். ஒன்று, ஜெர்மன் கல்விக் கழகத்தில் 25 ஆண்டுகளாக பொறுப்பாக இருந்தவர் என் தந்தை திரு நாகலிங்கம். என் தாயார் ஆயிலியம் மிகவும் அவருக்கு பக்கத்துணையாக இருந்தார். அதாவது அப்பா பேரளவில் மற்றவர்களுக்கு அறிமுகமாக இருந்தார். ஆனா எங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை எனக்கு தெரியும், என் அம்மா தான் சரி அரவாசி. என் அம்மாவின் பங்கு அதில் இருக்கிறது. என்ன அம்மா மிக சிறந்த ஆசிரியராக இருந்தாலும் சிறந்த கட்டுரையாளர், நிறைய கட்டுரைகளை நிறைய கவிதைகளை எல்லாம் எழுதுவார். அதிலிருந்தான் எனக்கும் சில கவிதை எழுதும் ஆற்றல் வந்திருக்கலாம். அவர்களை பார்த்துதான் நான் ஒரு கவித்துறையில் சென்றிருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். அடுத்ததாக நான் ஜெர்மனியில் இருந்த போது மிகவும் அமைதியான ஒரு பெண்ணாகத்தான் இருந்தேன். கணவருக்கு அடங்கிய ஒரு மனைவியாக, பெற்றோருக்கு அடங்கிய ஒரு பெண்ணாக, வாயெல்லாம் காட்டாமல் ஒரு நல்ல பெண்ணாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பிறகு நான் லண்டனுக்கு வர வேண்டிய தேவை, என் சொத்தை பாதுகாக்கத்தான் இங்கு வந்தேன். நெருங்கிய உறவினர்கள் எனக்கு செய்த துரோகங்களும் இங்கு நான் வந்த பின் எனக்கு கிடைத்த என் உறவினர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்களுமே என்னை இவ்வளவு ஒரு எளிமையான பெண்ணாக மாற்றினது. திட்டமிட்டு எங்களை திரும்பி போக வைக்க எத்தனையோ பேர் சொந்த உறவுகளே முயன்று கொண்டிருந்த போது என் கணவர் கூட பயந்து போயிருந்தார். என்ன ஐயோ நாங்கள் என்ன செய்யறது, லண்டனுக்கு போக விடுவோமோ, ரெடி வந்துட்டு திரும்பி போவோமோ. நான் என்ன இல்லை, நீங்கள் விளையாட்டில் நான் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவேன், என்னால முடியும். அது நான் அந்த வேம்படியில் எனக்கு ஏற்பட்ட துணிவென்றுதான் நான் நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, என் பெற்றோரிடம் இருந்தும் என் அப்பாவிடம் இருந்தும் அம்மாவிடம் இருந்து ஏற்பட்ட துணிவும் தான் அதுதான் என்னை இப்படி ஒரு வன்மையான ஆளாக எதையும் எதிர்க்கும் ஒரு துணிவுள்ள பெண்ணாக மாற்றியது அதுதான்.
அதன் பின் யாழினியம், முக்கியமாக அதை சொல்ல வேண்டும், யாழினியத்தில் தான் நான் எழுத்தாளராக அறிமுகமானேன். யாழினியத்தின் பார்வையாளராக சென்று அங்கொரு சிறுகதையை வாசித்து அதன் உந்துதலில் நானும் எழுதினால் என்ன என்றுதான் எழுத ஆரம்பித்தேன். எனக்கு மிக கிடைத்த வாசகர்களும் விமர்சகர்களும் அங்க யாழினிய உறவுகள் தான் என்னை உற்சாகப்படுத்தி என்னை ஒரு எழுத்தாளராக ஆக்கியது. யாழினியம் என்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள்தான் என்னை இத்தனை ஆக்கியது. பின் இங்கு நான் வந்து எங்கள் தமிழீழம் சார்ந்த வேலைகளில் நாங்கள் போர்க்காலத்திலும் சரி, அதன் பின்னும் அதன் முன்னும் சரி, பிரித்தானிய தமிழர் பேரவையில் நான் வேலை செய்தேன். அப்பொழுது நிறைய தமிழ் சமூகங்களுடன் வேலை செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தது. பொறுப்பாளராக கூட நான் இருந்திருக்கிறேன் சவுத் வெஸ்ட் பகுதிக்கு. அப்பொழுதுதான் என் மனம் இன்னும் துணிவையும் பாராளுமன்றத்துக்கு சென்று நிறைய வேலைகளை அங்கு எம்பிமாருடன் சென்று செய்திருக்கிறோம். அப்படியானதனால் தான் நான் புடம் போடப்பட்டு இத்தனை ஒரு துணிவான பெண்ணாக மாறினேன். உங்களுடைய நகைச்சுவை உணர்வு பேசும்போது நான் சிரித்துக் கொண்டு கேட்பது உண்டு. உங்களுடைய இவ்வாறான பதில்கள் தான் எங்களுடைய கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெண்களில் எங்கோ ஒரு துளிர்ப்பை, ஒரு மாற்றத்தை ஆக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த பெண்களை அழைக்கின்றோம். இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சி எங்களுடைய தமிழ் சமூகத்தில் ஏதாவது வகை பங்குகளை ஆக்குமா, மாற்றங்களை ஆக்குமா என்பதை நீங்கள் ஒரு எழுத்தாளராக அல்லது ஒரு அனுபவம் உள்ளவராக நீங்கள் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இதற்கு இப்படியான நிகழ்வுகள் முதலில் ஒரு ஆவணம், மிக சிறந்த ஆவணமாக பாதுகாக்கப்படுகிறதுன்றது மிக முக்கியமானது. அதை விட இதை பார்க்கும் பெண்கள் எங்கோ 1-2 பெண்களாவது மனதில் மாற்றத்தை ஏற்படுத்த அவர்களுக்கு முடியும். மற்றவர்களை பார்த்து தான் துணிவை ஏற்படுத்திக் கொள்வது. பெண்கள் அதிகமாக தங்களை தாங்களே அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள். ஆண்களை சாட்டிக்கொண்டு தாங்களே தாங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். இப்படியான நிகழ்வுகளை பார்க்கும் பெண்களுக்கு அவர்களுக்கு ஒரு உந்து சக்தி ஏற்படலாம். எல்லோருக்கும் திறமைகள் இருக்கின்றன. அந்த திறமைகளை வெளிக்கொண்டுவதில் நாங்கள் தான் முன்னிலை நிற்க வேண்டும். மற்றவர்கள் எங்களை எப்போதுமே ஊக்கப்படுத்த போவதில்லை. இங்கு இந்த சமூகம் ஒரு எரிச்சல் பொறாமை நிறைந்த சமூகம். என் அதிகமானவர்கள் ஒரு சிலர் தான் தட்டி கொடுத்து மற்றவர்களை உற்சாகப்படுத்துவார்கள். இப்படியான நிகழ்வுகள் எங்கள் பெண்களை வெளிக்கொணர மிகவும் உந்து சக்தியாக இருக்கிறது. அதுக்கு மிக மகிழ்ச்சி. என்னை நீங்கள் அழைத்தமைக்கு மிக மகிழ்ச்சி. மனநிறைவான நேர்காணலாக இருக்கிறது. தனிப்பட்ட நன்றியையும் சொல்லிக் கொள்கிறேன். நாங்கள் இந்த வாரத்தின் பெண்ணே நீ பேசவா நிகழ்வை இப்போது முடிவுக்கு கொண்டு வருவோம். மீண்டும் ஒரு பெண் ஆளுமையுடன் எதிர்வரும் வாரத்தில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பெண்ணே நீ பேசவா, பூவையாய் மலர்ந்தவள். பெண்ணே நீ பேசவா, பூவையே நீ எழுந்து. பெண்ணே நீ பேசவா, புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா, நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று. பெண்ணே நீ பேசவா, அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள். பெண்ணே நீ பேசவா, பெண்ணே நீ பேசவா.